அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி இந்த 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் இயற்கை சுபரான குருவின் வீட்டில் போய் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறாரு. அந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள்லேயே உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் அங்கே உச்சத்தில் இருப்பார். அப்போ ராசிநாதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு. உங்களோட ராசிக்கு 9, 10 கூடிய சனி பகவான் தர்ம கர்மாதிபதி ஆன சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்றது உங்கள் ராசிக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும். பொதுவாகவே கோச்சாரம்ன்றது 10லேருந்து 15% தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மற்ற விஷயங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இப்பொழுது கடந்த குரு பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பில் ஜென்மராகு உங்களுடைய ராசியிலே வந்து உங்களுடைய ராசியிலே ஜென்மகுரு இருக்கிறார். அப்போ குரு லக்னத்தில் இருக்கும்போது ஜென்ம குருவாக இருக்கும்போது வாழைப்பழத்தில் ஊசியை குத்தி ஏற்றின மாதிரி அப்படியே வெளியே தெரியாமல் அடிமேல் அடி கொடுத்துட்ருப்பார். தொழிலில் முடக்கம், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இத்தனை இப்போ வேணால் இந்த பொசிஷனுக்கு சனி உங்களுக்கு மறுபடியும் வரணும்னா இன்னும் 30 வருஷ காலங்கள் ஆகும். அப்படின்ற அமைப்பில் இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் இது பண்ணுறது, புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய தசாபத்தியின் அடிப்படையில் நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா அங்கே புரட்டாதி நட்சத்திரமும் சனியோட சொந்த நட்சத்திரமும், ஏன்னா 9, 10 கூடிய சனியோட நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது. அதற்கப்புறம் 2, 5 கூடிய புதனோட நட்சத்திரமும் அங்கே இருக்கார். அப்போ இந்த நட்சத்திரங்களில் தான் சனி இந்த 2.5 ஆண்டு காலம் அங்கே இருப்பார். அடுத்து வெளிநாடு சென்று பொருள் ஈட்டக்கூடிய அமைப்புகளையும், வியாபாரத்தை மிகப்பெரிய இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்புகளையும், அது மாதிரி 9ஆம் அதிபதி போய் லாபத்தில் உட்காரனால படிப்பில் இருக்கவங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்புகள், வெளியூர்கள் சென்று வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் நல்ல அமைப்பை கொடுக்கும். பொதுவாக ரிஷபம் அப்படின்றபோது கலைத்துறையினருக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சினிமா இண்டஸ்ட்ரி, ஆர்ட்ஸ், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நல்ல அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். இதில் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி அங்கே மீனத்தில் குருவோ சுக்கிரனோ தனித்த புதனோ இருக்கும் பட்சத்தில் அதன் மீது இப்போ உங்களுக்கு சனி போகிறார் அப்படின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தசாபுத்திகளின் அடிப்படையில். ஒருவேளை அங்கே ஏற்கனவே ராகுவோ கேதுவோ செவ்வாயோ சூரியனோ அந்த அமைப்பில் இருக்கும்போது அதன் மீது இந்த சனி பயணம் செய்யும் காலகட்டங்களில், அதாவது குறிப்பிட்ட அந்த 3 டிகிரிக்குள்ள அவர் அந்த கிரகங்கள் மீது சஞ்சாரம் செய்யும் காலங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்காது. இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா நம்மளுடைய ஜனனகால ஜாதகப்படி சனி அங்கே வக்ரமாக இருக்கிறாரா இயல்பாக இருக்கிறாருன்றதை பார்க்கணும். அவர் வக்ரமாக இருந்தாருன்னா வக்ரமாகக்கூடிய அந்த 5 மாதங்கள் மட்டும்தான் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இயல்பாக இருந்தார்னா மற்ற 8 மாதங்களும் இயல்பாக சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்போ பிறக்கும்போது ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கோ அதே நிலையில் கோச்சாரத்தில் அடையும் போது உங்களுக்கு நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை செய்யும். இருப்பினும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது 11ஆம் இடத்துல வரக்கூடியது ஒரு சாக்பாட் மாதிரி தான், பம்பர் மாதிரி தான். நல்ல தசாபுத்திகள் நடக்கிறவங்க, லக்னாதிபதி வலுவாக இருந்து இப்போ இந்த ரிஷபராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நாளைக்கு மிதுன ராசியை பற்றி பார்க்கலாம்.